ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மலேசியன் ரெசிபி. இது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஊர் சேமியா தான். நம்ம ஊரில் சேமியா வந்து மைதா கோதுமையில் செய்வாங்க, ஆனால் இங்கே வந்து அரிசி மாவில் செய்கிறாங்க. ரைஸ் வெர்மிசெல்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் மலேசியன் ஸ்டைலையும் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி தமிழ்நாட்டு ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான பீகுன் ரெசிபி ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இதுதான் பீகுன் ரைஸ் வெர்மிசெல்லி, ரைஸ் சேமியா. நம்ம ஊரில் கிடைக்கலன்னா நீங்கள் சாதாரண சேமியாவில் கூட ட்ரை பண்ணுங்க. இது இந்த மாதிரி நீள நீளமாக ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றி அந்த பீகுன் மூழ்கிற வரைக்கும் வச்சு லேசாக அந்த சூடு தண்ணீர் வந்து ஒரு கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிச்சிங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். சேமியா மெத்தடு தான். இப்போ தண்ணீர் லேசாக கொதிச்சு வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துருங்க. இது இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் உடச்சி கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் நம்ம சாப்பாடு. ஸோ நான் இன்னைக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் உடச்சிட்டு தான் செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ரொம்ப பொடியாக கட் பண்ண 3 பூண்டு பற்களை இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வறுத்து விட்டுருங்க. பூண்டு பற்கள் வறுபடும் போது ஒரு அருமையான வாசம் ஒன்று வரும். நல்லா வறுபட்டு வந்த பிறகு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறேன். பச்சை மிளகாய் பூண்டோடைய காரம் நல்லா தூக்கலாக வரும்போது பொடியாக கட் பண்ண பாதி பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டே செய்யுங்க, அப்போ தான் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே வெங்காயத்தையும் லேசாக வறுத்து விட்டுருங்க. இப்போ இதில் பீன்ஸ் ஃப்ரூட் வந்து கொஞ்சம் சேர்த்துடலாம். அது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஊரில் நார்மலான பீன்ஸ்குள்ளே மொச்சை இருக்கும் இல்லையா, அதை வந்து முளை கட்டி வைப்போம் இல்லை. ஸோ அந்த மாதிரி முளை கட்டி வரும்போது வேறு மாதிரி வரும் இல்லையா, அதை தான் இதில் சேர்க்குறாங்க இந்த ஊரில். சேர்த்துட்டு பட்டாங் சாவி அப்படிங்கிற ஒரு கீரை வகையும் இங்கே வந்து சேர்க்குறாங்க. இந்த ஊரில் இந்த மெத்தடில் செய்கிறாங்க. உங்களுக்கு கிடைக்கலன்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சேர்த்துட்டு அதையும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. இங்கே இதில் தஃபுன்னு சொல்லக்கூடிய சோயாபீனில் செய்யக்கூடிய பன்னீர் கூட சேர்க்குறாங்க. அதில் நம்ம நார்மலான பன்னீர் சேர்க்கலாம், அல்லது சிக்கன் இறால் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஐட்டம் எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக, அல்லது பிளேனாக கூட நீங்கள் இதை செய்யலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு பாதி பெரிய வெங்காயம், 4 பூண்டு பற்கள், 5 காஞ்ச மிளகாய், இது 3ஐயும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். இந்த பேஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. சேர்த்துட்டு டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். கூடவே அரை ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகாய் அரைச்சி போட்டிருக்கோம், கொஞ்சம் பார்த்து கவனமாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததா சீ ஃபுட் சாஸ்ன்னு இங்கே கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சீ ஃபுட் சாஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். கூடவே சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா சாஸையுமே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்த பிறகு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்து வச்ச பீகுன் இருக்கு இல்லையா, சேமியா தான், அதை வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பீகுன் உடையாம நல்லா நீளமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோர்க் வச்சுட்டு லேசாக கலந்து விடுங்க. அல்லது குழந்தைங்க சாப்பிட்றனால குட்டி குட்டியாக இருந்தாவே போதும் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நார்மலாகவே கலந்து விட்டுறலாம். நான் குழந்தைங்களுக்காக குட்டி குட்டியாகவே செஞ்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக 2 முட்டை வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பட் பீகுனில் இங்கே உள்ள ரெசிபியில் இதை சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. முட்டை வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு கடைசியாக சேர்க்குறாங்க. தக்காளி ரொம்ப குக்காக தேவையில்லை, அங்கங்கே சின்ன சின்ன துண்டுகள் இருந்தால் போதும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த முட்டை தக்காளி எல்லாமே பீகுன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மலேசியன் ரெசிபி பீகுன். அப்படியே கொஞ்சம் இந்தியா ஸ்டைலில் நமக்கு பிடிச்ச மாதிரி, குறிப்பாக குட்டீஸ்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. சேமியா மைதாவில் செய்கிறாங்களா கோதுமையில் செய்கிறாங்களான்னு குழப்பமே இல்லாமல் இங்கே வந்து ரைஸ் ஃப்ளாரில் தான் செய்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்தி. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் சிக்கன், பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.